கரைகள் போட முடியுமா? ஆற்று வெள்ளம் மீறி போனா அணைகள் போட முடியுமா? காற்று மழையும் சேர்ந்து வந்தா கரைகள் போட முடியுமா? யாருக்காக வாழ்வது, யாரை நம்பி சாவது? யாருக்காக வாழ்வது, யாரை நம்பி சாவது? யாருக்காக வாழ்வது, யாரை நம்பி சாவது? நான் வாழ்வதா சாவதா? நான் வாழ்வதா சாவதா? வாழ்ந்த வாழ்க்கை போனதே, வாழும் நாளும் ஆனதே. இது கண்ணீரின் கதையோ, என்னால் நடக்க இல்லை முடியல. காலத்தில் அம்மா சதியோ? ஆண்டவா, இறைவா, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்க வேண்டுமா? என்னுடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும், அண்ணனை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. என் பாசங்களை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. என்னுடைய பாசத்தை அந்த பரிசை பார்த்திருக்கா அம்மா? இரு கண்களும் இழந்து நான் எங்கு செல்வேன், எங்கு சென்று வாழ்வேன்? அந்தவா, ஆணாக பிறந்த எனக்கே இந்த நிலை என்றால் என் தங்கச்சி இந்த படுபாவிங்க என்ன சித்திரவதை செய்தார்களோ, என் தங்கச்சி முத்தழகி எங்க இருக்காளோ? தங்கா முத்தழகி, நீ எங்கம்மா இருக்க? உன்னை தேடி வரம்மா, உன்னை அண்ணன் உன்னை தேடி வரம்மா. தங்கா முத்தழகி. யார் பாடும் பாடல் என்றாலும் சேராதே, நம்மை சேராதே. யார் பாடும் பாடல் என்றாலும் சேராதே, நம்மை சேராதே. கனவி வாழ்வாகி வாழ்வி நினைவாகி வளர்த்தேன்
யார் பாடு பாடல் என்றாலும் சேராது நம்மை சேராது. அன்பே இரண்டேது இருந்தால் அன்பேது துன்பம் எங்கே இனியேது. என்னுடைய சோகமெல்லாம் யார் பாடும் பாடல் என்றாலும் நம் பாடல் போலியாக எனக்காக இந்த பாவி நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் ஆண்டவா. நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும் புரியுமா? நான் யாருமற்ற அனாதையாகி விட்டேனே. இதற்கு மேற்பட்டு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடாது. என் உயிரை விட்டு விடுகிறேன். பாவம் யார் பெற்ற மகளோ தெரியவில்லை. இந்த அடந்தை கானகத்தில் உயிரை துறக்க துணிந்து விட்டீர்களே அம்மா. எதற்காகமா சாக துணிஞ்சிட்டீங்க அம்மா? ஏமா சாக துணிஞ்சிட்டீங்க? ஐயா, இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவள் நான் சாகத்தான் பிறந்தவள். சாக பிறந்தவனா? அம்மா, இந்த உயிர் இருக்குதே, இந்த உயிரானது அந்த ஆண்டவன் கொடுத்த உயிருமா. அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்துக் கொள்மு. அவசரப்பட்டு உயிரை துறக்க துணிந்து விட்டீர்களே அம்மா. நீங்கள் யார் என்ற உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்கிறம்மா. நான் யாத்திரிகா. நான் ஒரு நாட்டு இளவரசி. ஒரு நாட்டு இளவரசியா? ஒரு நாட்டு இளவரசிக்கு எந்த நிலையா? எந்த நாடுடைய பெயர் என்னம்மா? ஐயா, இதோ தெரிகின்றது சத்தியபுரி நாடு. சத்திய அந்த சத்தியபுரி நாட்டு இளவரசி. ஐயோ, சத்தியபுரி நாட்டு இளவரசியா? ஆமாங்க. சத்தியபுரி நாட்டு இளவரசி என்றால் என்னுடைய தங்கை முத்தழகியாச்சு. என் தங்கையா இருக்க கூடாது, என் தங்கச்சியா இருக்க கூடாது. அம்மா, ஐயா, என் தாய் தந்த பேர் என்ன? ஐயா, என் தந்தை பெயரோ சத்தியசீல மன்னர், என் தாயார் பெயரோ சத்யாவதி. சத்தியசீலமன்னன் சத்தியவதியா? உடன் பிறந்தவன் யாராவது இருக்காங்களா அம்மா? எனக்கு உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் இருக்கின்றார்கள். மூத்தவன் பெயரும் மாறன், இளையவன் பெயரும் முத்து. இளையாண்டன் முத்து என்று கூறினாலே அந்த முத்துவாணி பார்த்திருக்கியம்மா? கிடையாதுங்க. அந்த பாவியை நீ பார்த்திருக்க முடியாதும்மா. நீ சின்ன சின்ன குழந்தாக இருக்கும் போது உன்னை விட்டு அயல்நாட்டுக்கு சென்றவமா அந்த படுபாவி அம்மா. முத்து என்று கூறினாகி அந்த முத்து யார் தெரியுமா? உடைய சிறிய அந்த முத்து யார் தெரியுமா? முத்தழகி, உடைய அண்ணா முத்து நான் தான். எந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் நம்ம இருவரும் அண்ணா இரு பார்வைகளும் இழந்து இப்படி காலகத்தில் தனி வரமாக நிற்கிறேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு எப்படி என்ன இரு பார்வைகளும் போச்சு அண்ணா? சென்று பட்டையில் பிடித்து என் தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே.
அண்ணி என்ற பேரில் இருக்கின்றாலே படுபாவி ஐயோ அவருடைய சூழ்ச்சியா என் மீது படி சுமத்தி அண்ணா எரியின் கண்களையும் படித்து நான் குண்டாக்கி நாட்டை ஐயோ அண்ணா உங்களுடைய இரு பார்வைகளும் போவதற்கு காரணம் அந்த பாவியால் தான். அந்த பாவியால் தான் நான் என்னுடைய வாழ்க்கையும் இழந்தது அண்ணா. உடன் பிறந்த அண்ணனை பிறந்து பெற்றெடுத்த தாய் தந்தை இழந்து அந்த பாவிட யாரும் மற்ற அனாதையாக அண்ணா நான் தனி மரபாக இந்த அரவம் அதாதப்பா உன்னுடைய அண்ணன் நாளைக்கு மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வந்து விடுத்தும் விடியா காலை பொழுதா நடந்த கலையண்ணமே யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயம்மா புலியாள பிறந்தாயம்மா தங்ககரியார வைரமணியா தந்து மன பேசுவே பொருள் தந்து மன பேசுவே
வாழ வேண்டிய நீ அந்த படுபாவின் சூழ்ச்சியா அனாதையாக நடுவீதிக்கு வந்து விட்டாயே அம்மா. இந்த பாவி உன்னை நான் இந்த கோலத்தில் பார்ப்பதற்கு இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா? ஐயோ நான் உயிரோடு இருக்க வேண்டுமா அம்மா? அண்ணா எதற்காக அண்ணா இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள்? அம்மா, 2 அண்ணங்கள் இருந்தோம் இப்படி அனாதையாக சாக துணிஞ்சிட்டு அம்மா. அண்ணா அம்மா, நம்முடைய அண்ணன் நல்லவர் தானம்மா. நம்முடைய அண்ணன் நல்லவர் தான். மது போதையில அந்த தாசினீடே கதி என்று கிடக்கின்றார் அம்மா. நமக்கே திணறல் என்றால் நம்முடைய அண்ணனுக்கு என்ன நிலையாக தாகம் அதிகமாயிடுச்சுமா. பசி பறிக்க முடியலம்மா. இந்த காட்டின் வழியாக நடந்து வந்ததால் உங்களுக்கு பசி விளக்கம் தாகமாகிறது. அதை பார்த்தீர்களா? ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகின்றது. அண்ணா, அந்த ஆலயத்தில் நீங்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு குடிப்பதற்காக தண்ணீர் நான் கொண்டு வருகிறேன்.